ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கலர் ஆஃப் தாட் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் மாஃபியா தான் போகலான்னு நினச்சேன். பட் என்னென்னு தெரில, அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கலர் ஆஃப் தாட் பெண்டிங்கில் இருக்கிறதுனால சீக்கிரமாக போட்டுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும் போது ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ வாங்க டெஸ்ட் வீட்டுக்கு போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ண முதல்ல கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா ஸோ வயன் ஜங்குக்கோட காலை பிடிச்சி அழுதுருப்பான். ஸோ தேங்கதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கை தள்ளி விட்டுருப்பான். டேய் என்னடா பண்ணிட்டுருக்க? அது அவன் அவனுக்கு அவனை என் மேலே நிறைய பாசம் அதான் எழுந்துருடி. என்னடா ஆச்சு? அவள் ஆக்சுவலாக பேசலடா, நான் தான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் தான் இதே அவன் மேலே கோவப்படுற. என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சான். அப்போ ஏன் அப்படி ஜங்குக்கை பார்க்குறா, ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வாயனை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை மச்சான், அதோ நான் தான் அதான் விட்டுட்டு போயிட்டல, எதுக்கு இப்படி பண்ணேன், அதுக்கப்புறம் அவனை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு ரொம்ப திட்டான். ப்ளஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னனால டக்குன்னு காலில் வந்துட்டா. எனக்கு தெரியாது நீ தான் பேசுகிறேன்னு, இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வேணாம். ஏண்டா? இங்கே பாருமா. ஷோ இல்லடி, அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். நான் இருக்கிற வரையும் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன். உனக்கு இதானே ஆசை, இதானே உனக்கு பண்ணணும். நான் பின்னாடி இருந்தேன், நான் பண்ண விட்றேன். எதுக்கு நீ இப்படி அழுகுற? என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியலம்மா. ஏன் பொறுமையாக பொன்னாடின்னு கூட கூப்பிட முடியல என்னால். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, இப்போ எதுக்குடி அழுதுகிட்டே இருக்க? உன்னை தான் கேட்குறேன். டேய் இது போ, இது போடா, நான் பேசிக்கிறேன். மச்சான் நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசுவ, அவள் அழுவா. வேணாண்டா, அவள் ரொம்ப அழுதுட்டா. அவள் அழுது தானே நான் பார்த்துருக்கேன். வேணாம் மச்சான், நான் நம்புறல. நான் சாரி சொல்கிறதுக்கு தான் உன்னை போன்னு சொல்கிறேன். போடா. எதுவும் பண்ண மாட்டேன்டா, போ. ஸோ தேங்க வந்து போயிருப்பான். வயனை இப்படி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் அப்படி சிமிட்டிட்டு வயன் அங்கேயே நின்றுட்டுருக்கா. அண்ணா போய் மூடுவேன், இப்போ தான் வந்து இதெல்லாம் சொல்லுவியா? நான் எனக்கு அவரு வேணும்ண்ணா. இவ்வளோ நாள் எதுக்கும் சொல்லாமல் இருந்தேன். ஊருக்கு இவ்வளோ நாள் ஜமீன் பொண்டாட்டியாக இருந்துட்டு இப்போ அவனுக்கு நான் என்னன்னு சொல்லுவான் வயன்? அதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் ஜமீன் சொல்கிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எனக்கு தெரியும். சொசைட்டிக்கு வயன் கொஞ்ச நாள் போட்டோம், நானே அவன்கிட்ட சொல்லி எல்லாமே புரிய வைக்கிறேன். அப்புறம் நீ எப்பயும் போல் அவன் கூட நார்மலாக பழகு. ஏண்டி வரவளுங்களாம் அவனை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? கண்ணு முறை நிற்காத, போவேன். அவள் அழுதுகிட்டே போயிருப்பா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா தேங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் தூரம் போகும்போது தான் பாப்பா. தேங்க ஆக்சுவலாக கேம்பஸ் வெளியே தான் நின்றுட்டுருப்பான், இப்போ போயிருக்க மாட்டான். வயனை பார்த்து நீ டக்குன்னு ஓடி வந்திருப்பான். ஓகே ஓகே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை கப் பண்ணுறான். ஓகே. ஏண்டி அழுதுகிட்டே இருக்க? சந்தோஷமாக இருக்கணும்னு தானே என்னை விட்டு போனேன், இப்போ ஏன் அழுதுகிட்டே இருக்க? ஏதோ கஷ்டமாக இருக்கா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எல்லாமே பண்ண முடியுமான்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுறேன்டி. இப்படி அழுதுகிட்டே இருக்காத. என்னை விட்டு போகும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சி தான் நான் மூடி வச்சுருந்தேன். என் கையை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டேன், நீ போன. ஆனால் என்னை ஓப்பன் பண்ண மனசே வரல தெரியுமா? ஏன்னா ஒன்றும் இல்லை சரியா? வயனை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா.
இப்பயும் எதுவுமே பேசாமல் தயாங்க டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. தயாவுக்கு இது என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஓகே பயந்துட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வைக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களால உனக்கு எந்த கஷ்டமும் வராது, சரிடி இன்னும் இன்னும் சொல்லிட்டு ரொம்ப இருக்கிறா. சரி பாருன்றல, பாருமா தயம். என்னடி உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? இல்லைம்மா, இல்லை உண்மையா இல்லை. ஸோ தாங்க எதுவுமே சொல்லாமல் அவளோட ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஏன் தாயாங்க நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரியும். பட் என்ன பண்ணுறது, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும், தேங்கிட்ட எப்படி சொல்லணும்னு முதல் கொண்டு கூட அவளுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அவள் அப்படியே ஹாஸ்டல் ரூம் போயிருப்பா. அங்கே போனால் அவள் கூட இருக்க ரூம்மேட்ஸ் யாருமே காணோம். என்ன யாருமே இல்லை. அப்போது பக்கத்து ரூமில் போயிட்டு, சீனியர் என் ரூமில் யாருமே இல்லை, என்னாச்சு? இல்லை இதுக்கப்புறம் ரூமில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெமின் சீனியர் சொல்லிட்டாரு. ஸோ அதான் உனக்குன்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டோம். உனக்கு எல்லாமே ஓகே தானே? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நான் ஜெமின் சீனியர் கிட்டே பேசிக்கிறேன். ஐயோ இல்லைம்மா, சீனியர் கோவப்படுவார். அண்ட் இன்றைக்கி நைட்டு எங்கள் எல்லாருக்குமே கிளப்பில் பார்ட்டிக்கு ரெடி பண்ணிட்டாரு, நாங்கள் எல்லாம் கிளம்பிடுவோம். ஐ திங்க் நீ மட்டும் தான் இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டேனியோ வாங்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, ஒரு வேலையோ இல்லை. ஓகே சீனியர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏன் சரி ஓகே நம்ம போய் தூங்கலாம், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருப்பா. கரெக்டாக டோர் டக்குன்னு ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. டக்குன்னு கண்ணை முடிச்சுட்டு, செமன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இதை பற்றி பேசக்கூட எனக்கு பிடிக்கல தெரியுமா? நான் தான் சொல்கிறேன்ல என்னால் அப்படி இருக்க முடியலன்னு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் தேங்கூட்ட எல்லாம் உண்மையாக சொல்லிவிட்டு அவர் கூட போயிடலான்னு இருக்கேன். ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க. தேவையில்லாமல் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க. எனக்கு உங்கள் மேலே லவ்வும் வரப்போகிறது கிடையாது. சுஜிமன் அங்கேயே நின்றுட்டுருக்கான், எதுவுமே பேசாமல். வயனுக்கு ஒரு மாதிரி, சிமன் உங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்தோனையும் ஒரு ஹெவி ஸ்மெல்ல அடிச்சிருக்கோம். டக்குன்னு அவள் பின்னாடி போயிருப்பா. குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் குடிச்சிருக்கேன். என்னால் பொண்டாட்டி கூட வாழ முடியல, கோவம் என்னால் அழுகிறத பார்க்கவும் என் வருத்தமாக இருக்கும். ஆனால் எனக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க பொண்டாட்டி ஆக்கிட்டா வேறு வழி இல்லாமல் கூட இருப்பாடான்னு. எனக்கு இதை புரியலான்னா வேறு வழி இல்லை. அதான் பொண்டாட்டி சிமன் என்ன இதெல்லாம்? இங்கே பாருங்க வேணாம், நான் சொல்கிறேன்ல. சிமன் அப்படியே டக்குன்னு வயனமாக அப்படியே விழுந்திருப்பான். அப்படியே பெட்டில் சாய்ச்சிட்டு ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அந்த ஜிமினும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவள் இப்படி கையை தேடும் போதோ டேபிள் மேலே வாட்டர் பாட்டில் ஊற்றிருக்கோம். அதை எடுத்து ஜிமின் மண்டையிலே பட்டுன்னு அடிச்சிருப்பா. பொண்டாட்டி டக்குன்னு ஒயன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருப்பா. ஸோ பின்னாடியும் ஜிம்மினும் டக்குன்னு வந்திருப்பான். ஓடிட்டே இருக்கா, காலேஜ் வரைக்கும் கேம்பஸ் வரைக்கும் வந்திருப்பா. அங்கேருந்து கிளாஸ் ரூம்ஸில் ஓடிட்டுருப்பா. ஐயோ ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமில் போய் ஒளிஞ்சிருப்பா. ஸோ அங்கே லேண்ட்லைன் இருக்குது, டக்குன்னு தயாங்கு கால் பண்ணியிருப்பா. தயவு எடுங்க தயவு, ப்ளீஸ் 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 எடுங்க எடுங்க தயவு எடுங்க. ஸோ தயம் நல்லா தூங்கிட்டு இருப்பான். கால் மேலே கால் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஹலோ 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 ஹலோ
ஏய் மாமா எங்கே இருக்கீங்க? நான் காலேஜ் ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன். ப்ளீஸ் மாமா வாங்க மாமா. பயமாக இருக்கு மாமா, பயமாக இருக்கு மாமா. அடி எங்கே எங்கடி இருக்க? என்னாச்சு? ப்ளீஸ் மாமா கொஞ்சம் சீக்கிரமா மாமா மாமா சீக்கிரமா வாங்க, நான் கால் வச்சு மாமா ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கால் வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக அந்த இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சுப்பா. ஸோ ஜிம்மின் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அடாட்டி தலைலாம் வலிக்குது, எங்கே இருக்க? ஒரு கிளாஸ் ரூமாக தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அகெயின் கால் ரிங் ஆகுது. என்ன ஆஃபீஸ் ரூமில் லேண்ட்லைனில் இப்போ காலா? எதுக்கு? டக்குன்னு ஜிம்மின் எடுத்துட்டு ஹலோ இப்போ என்னடா காலு? டேய் யாரு? ஓ தயோங், ஓகே. உங்கள் முன்னாள் மனைவி காதல் பண்ணாளா? கால் பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டாளா? அப்போது இந்த ரூமில் தான் இருக்கா. தேங்க்ஸ் தயாங். ஸோ தேங்க் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஓகே அவள் ஏதோ சஃபராக இருக்கா, டக்குன்னு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ ஜிம்மின் கிட்ட எங்கள் வாயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. ப்ளீஸ் ஜிம்மின், ப்ளீஸ் ஜிம்மின், ஜிம்மின் ஜிம்மின் வேண்டாம் ஜிம்மின், ப்ளீஸ் ஜிம்மின், ஜிம்மின் ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு இருக்கு. ஜிம்மின் 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 வேண்டாம் ஜிம்மின், உங்கள் காலில் கூட விழுற ஜிம்மின், வேண்டாம் ஜிம்மின். அடாட்டி இப்படி கெஞ்சாதடி, மனசெல்லாம் வலியுது. நீ பொண்டாட்டிடி, கெஞ்சாதடி. ஸோ தயம் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்திருப்பான். ஸோ ஆயின் இப்போது ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு அகெயின் ஓடிருப்பா கிரவுண்டில். கரெக்டாக மோதி அப்படி நிற்கிறா. மாமா அப்படி சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. அவள் உடம்பெல்லாம் அப்படி உதறுது. அவள் வாயை வர இப்படி இப்படி தொடச்சிட்டே இருக்கா கண்டினியூவாக. என்னாச்சு? ஜிம்மின் டக்குன்னு வந்து நிற்கிறான். டேய் ஏன் பொண்டாட்டி நீ எது கட்டி பிடிச்சினுற? இப்படி வா இப்படி வா அப்படி சொல்லிட்டு இழுத்துருப்பான் வாயனை. வாயன் அப்படியே தேங் மேலே ஏறிட்டா போல் அப்படி போட்டு அழுத்திட்டுருக்கா. பயமாக இருக்கும் மாமா, பயமாக இருக்கும் மாமா, ப்ளீஸ் மாமா, பயமாக இருக்கும் மாமா, பயமாக இருக்கும் மாமா, மாமா மாமா ப்ளீஸ் மாமா மாமா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அதான் நான் வந்துட்டேன்ல, பாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. மாமா மாமா என்ன மாமா மாமா. டேய் குடிச்சிருக்கியா? சொன்னால் நாளைக்கு பேசிக்கலாம் போ. டேய் ஏன் பொண்டாட்டிடா. ஸோ தேங்க்கு கோவமாக வந்திருக்கோம். ஒரு பஞ்ச் தான் கொடுத்துருப்பான். ஸோ ஜிம்மின் நல்லா போதையில் இருக்காங்களா, அப்படியே கிரவுண்ட்லேயே விழுந்துட்டான். அவனால் எழுந்துக்கவும் முடியல. ஆல்ரெடி ஒயன் அடித்தது, தென் தயாங் பஞ்ச் கொடுத்தது தான் அவன் ரொம்ப டயர்டாகிட்டான், அப்படியே விழுந்துட்டான். ஸோ ஒயன் தான் இன்னுமே ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கா. மாமா போயிடல மாமா, போயிடல மாமா, மாமா போயிடல மாமா. சரி ஒரு ஹாஸ்டல் ரூம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் நீட்டுறா. ஸோ தயாங் அப்படியே தூக்கியிருப்பான். ஏன்னா ஒயின் வந்து நடக்க முடியல, அவர் ரொம்ப கால்லாம் ஒதுருது, கையெல்லாம் ஒதுருதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் டைட்டாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவரோட லிப்ஸ் வந்து தயாங்கோட நெக்கில் பயமாக இருக்குன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒன்றும் இல்லைன்ற ஆல்ரெடி அமைதியாரு. ஸோ தயாங் ஒயனை வந்து பெட்டில் இப்படி கலத்திட்டு என்னடி ஆச்சு? ஸோ அகெயின் ஒயன் தயாங்க தான் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. பயமாக இருக்க மாமா, பயமாக இருக்க மாமா. சரி ஒன்றும் இல்லை, அதான் வந்துட்டேன்ல, வீட்டில் தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறான். சரி சரி அதான் வந்துட்டேன்ல, வந்துட்டேன்ல பாரு. சரி ஒன்றும் இல்லை படு அப்படி சொல்லிட்டு பில்லெல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு தேங்க் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ வாய்ந்தான் தேங்கோட கையை பிடிச்சிட்டு மாமா மாமா பயமாக இருக்கு மாமா,
ஜிம்மின் ஆகி வந்துரு எல்லாரையும் கிளப்க்கு அமிச்சிருக்கா. வந்துடும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. ஏன் சாவடியாதரி. பாரு நான் போகணும். கைவிடு மாமா. தயாங்க மாமா. பாருடி சொன்னால புருஷனு ஆமாம் புருஷனாக இருந்தாலும் அப்படி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது தான். என்ன சண்டைன்னு எனக்கு தெரில அவங்க 2 பேருக்குள்ள. இப்போது நீ ஓகேவா இருப்ப, பயப்படாத. நான் லாக் கூட்டு போகிறேன், இப்போதைக்கு எழுந்துக்க மாட்டான். அவனை என்னோடய காரில் கூப்பிட்டு போய்க்கிறேன். நீ சேஃபாக தூங்கு, என்னால் இங்கே கூட இருக்க முடியாது. பையன் எதுவுமே சொல்லாமல் தயாங்க அகெயின் ஓடி வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. ஆமாம் ஏண்டி எதுக்கு என்ன இப்படி சாவடிக்கிற? ஏண்டி என் கூட எனக்கு ஒரு நாள் மட்டும் இருங்க மாமா ப்ளீஸ் மாமா. தேங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு பெட்டு மட்டும் கீழே எடுத்து போட்டுட்டு விட மேலே பண்ண கீழே படுத்துக்கிறேன். வயனை எதுவுமே சொல்லாமல் சரி அப்படி சொல்லிட்டு மேலே படுத்துருப்பா. கொஞ்ச நேரம் தான் கண்ணை மூடியிருப்பா. அகெயின் ஜிமின் வந்து இப்படி முத்தம் கொடுத்ததுலாம் ஞாபகம் வந்தோன்னையும் டக்குன்னு எழுந்துக்கிறான். ஏய் என்னாச்சு? பயமாக இருக்கு மாமா. என் கூடவே பக்கத்துலேயே இரு மாமா. என்ன விளையாடுறியாடி? இப்போ என்ன புதுசாக மாமா மாமான்ட்டு இருக்க? எதுக்கு மாமான்ற? பயமாக இருக்கு மாமா அப்படி சொல்லிட்டு வயனை எதுவுமே சொல்லாமல் தேங்கோட லேப்பில் அப்படியே உட்காந்து கட்டி பிடிச்சிருப்பா. ஸோ தேங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக அப்படியே அவனோட மேலே அப்படியே படுக்க வச்சுருப்பான். லைட்டாக அப்படி தட்டிகிட்டு இருக்கான். அம்மா கூப்பிடாதடி, என்ன உரிமை இருக்கு? அம்மா கூப்பிடாத 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 வேணாம் கூப்பிடாத. நீ ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ பண்ணுது, கூப்பிடாத. என்ன பண்ணாலும் பண்ணிக்கும் ஆமாம். சின்ன அப்படி சொல்லிட்டு எழுந்து உட்கார வைக்கிறான். என்ன மீன் பண்ணுறன்னு தெரியுதாடி? பொண்டாட்டியாக இருக்கும் போதவே நீ என்னை தொட விட்டது கிடையாது. இப்போ எப்பயுமே நான் ஒன்று தான் மாமா, எப்பயுமே. எனக்கு புரியலடி. பையன் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு தாங்கிட்ட வந்து வேணாண்டி வேணாண்டி வேணான்றான்ல. ஆமாம். ஸோ தேங்க எதுவுமே சொல்லாமல் அக்கேன் அவன் திருப்பி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே வயனை பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் மேலே அப்படியே எழுந்துக்கிறான். லைட்டாக வயனோட ட்ரெஸ் எல்லாம் ஏன் முள்ளடி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துட்டான். என்னாச்சு புரியல எனக்கு. போகணும், பயமாக இருக்கு. என்ன பயமாக இருக்கு? என்னடி பயமாக இருக்கு? மாமா கூப்பிடாதன்னால இது கூப்பிட்டு இருக்க. கூப்பிட்டுருக்காத கூப்பிட்டுட்டு இருக்காத நீ டென்ஷன் ஆகுது. வயலில் எதுவுமே சொல்லாமல் தேங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு எனக்கு இப்போவும் என்னை பிடிக்குமா மாமா, அது மட்டும் சொல்லு. தேங்க எதுவுமே சொல்லாமல் அகெயின் வயன் இழுத்து அப்போ எடுத்துக்கோ மாமா. வயன் நெக்ஸ்ட்டு மூவ் போகலான்னு சொல்லிட்டு தேங்கிட்ட அந்த ஷர்ட்டெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ தேங்குமே அந்த டைமில் என்ன பண்ணணுன்னு தெரியாமல் 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏ
ஒன்றும் இல்லை, அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான். எனக்கு எனக்கு கெட்டியாக பிடிச்சிக்கோ. ம் ம் சரிங்க மாமா. மாமா ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். டக்குன்னு அந்த தாலி பார்க்குறான். அப்படி டக்குன்னு எழுந்துக்கிறான். வயன் அப்படியே அந்த தாலியை கழுத்தில் இருந்து அப்படியே கழட்டி அந்த ரூம்குள்ளேயே இப்படி தூக்கி போட்டிருப்பா. பையனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்னடி பண்ணிகிட்ருக்க? ஏன் வயனா நீ? ஆ என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அம்மா கண்டினியூ பண்ணுமாம்மா. ஏன் பண்ணுமாம்மா. தயங்குமே அந்த பைபிளில் இருக்கனால அவன் எதுவுமே கேட்காம அகைன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான்.